the bell icon on YouTube and don't miss another update. வளர்த்த கடா மார்புல பாயுது. இது பல நேரங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனா இது இவனுக்கு பொருந்தும், இவனுக்கு பொருந்தும். ஆனா இது உருவானது யாருக்காக? உருவான காரணம் எதற்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்காக தான். இந்த பழமொழியே உருவாச்சு அப்படின்னு சொன்னாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஏத்துக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலத்திலயும் அமெரிக்கா யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ, அவனுங்க தான் அமெரிக்காவ தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. என்னதான் ரஷ்யா பரம எதிரி அப்படின்னாலும், ரஷ்யா தூக்கி போட்டு மிதிச்ச சம்பவங்கள் இருக்கா? இல்ல. ஆனா அமெரிக்கா யாரெல்லாம் வளர்க்குறார்களோ, அவர்கள்லாம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேற மாரி தூக்கி போட்டு மிதிப்பாங்க. உதாரணத்துக்கு நல்லவனா இருந்தா, அமெரிக்கா தாங்கக்கூடிய லெவல்லயும், கெட்டவனா இருந்தா அமெரிக்கா தாங்க முடியாத லெவல்லயும், அமெரிக்காவுக்கே இப்படி ஆயிப்போச்சா? ஊரையே கண்காணிச்சான், உள்ளூர்ல இப்படி நடந்திருக்கு, எப்படி ஏமாந்தான்? அப்படிங்கிற மாரி இருக்கும். தீவிரவாதிகள், தீவிரவாதம் சார்ந்த நாடுகள், முக்கியமா சில இனக்குழுக்களை எல்லாம் வளர்க்கும்போது, 2வது ரகத்த அமெரிக்கா அனுபவிச்சே தீரணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக சில நாடுகள, நல்ல நாடுகள, இல்ல நல்ல நோக்கத்துக்காக சில இத செய்யும்போது, முதல் ரகத்த அனுபவிச்சே ஆகணும். சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சமீபத்தில வளர்த்தெடுத்த ஒரு பெரும் புது டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெலன்ஸ்கி தான். உக்ரைன் யுத்த காலம் தான். இப்படி உடனடியாக அது பலன் தரும் அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, பைடனோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுச்சுன்னா, அதுல பல விஷயங்கள் வரும். அதுல முக்கியமான ஒண்ணு உக்ரைன் யுத்தமா இருக்கும். ஆனா நடக்கிற சம்பவத்தைலாம் பார்த்தா, அமெரிக்காவே முடிஞ்சு போச்சுனாலும், அதுக்கும் காரணம் இந்த ஜெலன்ஸ்கி பயலா தான் இருப்பான். அப்படிங்கிற மாரி சம்பவங்கள் ரொம்ப வெறித்தனமா நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க பொதுவாவே ஒரு நாட்டோட தேர்தல் காலகட்டத்தில எல்லா திசைகள்லயும் பத்திரமா இருக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். எது செஞ்சாலும் பாதுகாப்பா இருக்கணும். அமெரிக்க தேர்தல் மட்டும் விதிவிலக்கா? அமெரிக்க நாடு பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். ஆனா அமெரிக்கா அலாட்டா உஷாரா இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா, பாதுகாப்புத்துறை. அது எல்லா நாடும் இருப்பாங்களே! இதுல என்ன அதிசயம் அப்டின்னா, எல்லா நாடும் டிஃபென்ஸ் மோட்ல இருப்பாய்ங்க. அமெரிக்கா உஷாரா எங்க இருக்கும்னா, அஃபென்ஸ் மோட்லயும் இருக்கும். காரணம் எங்கேயாச்சும் வம்பு வளர்த்துக்கிட்டு, ராணுவ நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நாடு தான். எங்க தனக்கான மைலேஜ் தேர்தல்ல இல்லாட்டி, புதுசா ஒரு களத்த ஓப்பன் பண்ணவும் சிட்டிங் அதிபர்கள் தயங்க மாட்டார்கள். அது யாரா இருந்தாலும். வம்பு பிடிச்ச பயப்புள்ள அப்படின்னா, அது வெளிப்படையா தெரியும். வம்பு பிடிக்காத பையன்னா, அது மறைமுகமா இருக்கும். ஆனா, அதுல இருக்குங்கிறது உறுதி. அதனால அமெரிக்க பாதுகாப்புத் துறை தான் ரொம்ப கவனமா இருக்கும், தேர்தல சந்திக்கும்போது. ஆனா, அதையும் மீறி இப்ப பெருசா உருண்டு வருது. எதுனால? வளர்த்த ஜெலன்ஸ்கியாலயே. ஜெலன்ஸ்கி சும்மா இல்லாம, அப்பப்ப ரஷ்யாவ சீண்ட்ற மாரி ஏதாச்சும் சொல்லுவாரு. அதுக்கு அமெரிக்காவையோ, ஐரோப்பாவையோ இழுத்து விடுவார். அந்த மாரி இப்ப சமீப காலமா அவரு என்ன சொல்றாரு? ரஷ்யாவ டீப் இன்சைட் தாக்குறக்கு உத்தரவு குடுங்க. டீப் இன்சைட் தாக்குறக்கு உத்தரவு குடுத்துட்டார்கள். இந்தந்த ஆயுதத்த யூஸ் பண்ணலான்னு இவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. நாட்கள் நகர நகர, கார்கிவ் மாரி பெரிய நகரங்கள் கைய விட்டு போகும் அப்படின்னு பயம் காரணமாவும், கைய விட்டு போனாலும் சரி, அத நம்ம மக்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும். எலக்ஷன் நடக்குது அப்படிங்கிற சூழ்நிலை காரணமாவும், ரஷ்யாவுக்குள்ள எங்க வேணாலும் தாக்கலாம். கிரெம்ளினையே தாக்கிரு அப்படிங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட்லாம் அமெரிக்கா விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆஹா! அடி விழுக மாட்டுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி 100 கிலோமீட்டர் தான் எஜமா அப்படின்னு சொல்லி சுருக்கிக்கிட்டார்கள். அப்படி சுருக்குனதோட விளைவு டைரக்ட்டாவும் கால் வச்சுக்கிட்டார்கள். என்ன அப்புட்ன்னா, எதுவும் பிரச்சனை பண்ணிற வேண்டாம் அப்படிங்கிறக்காக ரஷ்யாவோட தொடர்பு கொண்டுச்சு அமெரிக்கா. தொடர்பு கொண்டு 100 கிலோமீட்டர் தான். அதுக்கும் ரஷ்யா ஒத்துக்க போறதில்ல. வம்பு வரப்போகுது. இருந்தாலும் அ முழு ரஷ்யாவும் டார்கெட்டு அப்புட்ன்னா, அது வேற விதமான விளைவுகள கூட்டிரும்ல. அதனால 100 கிலோமீட்டர் அப்படின்னு அமைதியா நின்னுக்கிட்டாய்ங்க. ஆனா, அதுலயும் அந்த மீட்டிங் டைரக்ட் கால்ல 50 கிலோமீட்டர் அப்படிங்கிற தகவலும் அடிபட்டுச்சு. எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. எது உண்மையா இருந்தாலும் பிரயோஜனப்படாது. காரணம் யுத்தம். யுத்த காலத்துல எதுவும் நடக்கும். அதுவும் ஒரு பெரும் நாடு தேர்தல சந்திக்க போது. இன்னொரு நாடு தேர்தல ஜம்முன்னு முடிச்சு உட்கார்ந்திருக்கு. அப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் யுத்த களம். அதுல இப்படி 2 ஸ்டேட்டஸ் கோவோட இருக்கக்கூடிய நாடுகள் எதையும் செய்ய துணிஞ்சிருங்கிறது தான். இப்படி பயணிக்கும்போது தொடர்ந்து யுத்தம் ஆரம்பிச்சதுலருந்து ஜெலன்ஸ்கி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த ஆயுதம் வந்துரும், ஏர்கிராஃப்ட் வந்துரும், அதே மாரி ஐநால தடை வந்துரும், நோ ஃப்ளை ஜோன் வந்துரும். இப்படி ஏதாச்சும் ஒண்ணு அவரு சார்ந்து இல்லாம, அமெரிக்கா, ஐரோப்பா சார்ந்து ஒரு கமிட்மெண்ட்ட பெருசா பேசிக்கிட்டே இருப்பாரு. இது வரவும் ரஷ்யாவோட தலையெழுத்தே மாறிரும், தலையெழுத்தே முடிஞ்சிரும். இந்த மாரி தொடர்ந்து பேசுவார். சமீப காலத்துல என்ன பேசுறாரு அப்டின்னா, இந்த டீப் இன்சைட் தாக்குறது தான்.
இதத்தான் மனுஷன் பெருசா நம்பியிருக்காரு. ஆனா இதுவுமே ஏறக்குறைய அணு ஆயுத தாக்குதல் மாரி தான். இந்த ஆயுதங்கள வச்சு ரஷ்யால எங்க வேணாலும் தாக்கலாம் அப்டின்னா, அடுத்த அணு ஆயுதத்த கொண்டு வந்து அவர்கள் போட்டு போய்க்கிட்டே இருப்பார்கள். இல்ல அதுக்கு ஈக்குவலான குண்டுகள களத்துக்குள்ள இறக்கியே தீருவார்கள். ஆனா ஜெலன்ஸ்கிக்கு வம்பு வளர்க்கறது ஒண்ணு தானே தொழிலு. அதனால இதத்தான் அதிகமா செய்வாரு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு முழு ரஷ்யாலாம் இல்ல 100 கிலோமீட்டர்ன்னு வெளியில சொல்லியிருக்கோம். 50 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்ச ஒரு விஷயத்த மீண்டும் ஜெலன்ஸ்கி ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா, ரஷ்யாவ எங்க வேணாலும் தாக்கக்கூடிய சுதந்திரத்த குடுங்க. அப்புறம் ஆட்டைய பாருங்க அப்படின்னு சொல்லி அறிக்கைய விட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சுதந்திரம் கிடைச்சுச்சு அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா தேர்தல சந்திக்கக்கூடிய அமெரிக்கா இத ரசிச்சு தான் பாக்குது. என்ன அப்டின்னா, ஆமா, அமெரிக்கா கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சு. அமெரிக்கா கிட்ட கொள்கை இருக்கிறதே அதிசயம் தான். ஏன் அப்டின்னா, அது தனக்குன்னா ஒரு மாரியும், அடுத்தவனுக்குன்னா வேற மாரியும் பேசக்கூடிய கொள்கை தான் அமெரிக்க கொள்கைகள். எல்லா இடத்துலயும், எல்லா காலகட்டத்திலயும் அமெரிக்க கொள்கைகள் அப்டின்னா இந்த 2 கோட்பாடு தான். அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்காவே சொல்லுது, அமெரிக்கா கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சு. ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த ஆயுதங்கள் குடுக்கக்கூடாதுன்னு. ஆனா, போரோட சூழ்நிலை மாற, மாற எங்க கொள்கைகளும் மாறும் அப்படின்னு திமிரு பேச்ச வெள்ளை மாளிகை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. காட்டுனதோட விளைவு ஜெலன்ஸ்கி தான் வளர்த்த கெடா மார்புல பாயுதுங்கிறது இங்க வேலை வெறித்தனமா செய்ய ஆரம்பிச்சுருச்சு. ஜெலன்ஸ்கியோட இந்த ஸ்டேட்மெண்ட் அதத் தொடர்ந்து அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் ஏறக்குறைய ரஷ்யாவ உக்கிரமாவே ஆக்கிருச்சாட்டு. அதாவது 3ஆம் உலகப் போரோட கதவுகள அமெரிக்கா தொறந்துருச்சு. ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிற சாராம்சத்தோட ஸ்டேட்மெண்ட் அள்ளி விட்டு களத்திலயும் வீரியத்த கூட்டிட்டார்கள். உதாரணத்துக்கு உக்ரைன் யுத்தகலம் அப்படிங்கிறது இங்க பெரிய விஷயமே கிடையாது. அது நாள்தோறும் பலியாகிக்கிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு கூடுதலா பலியாகும். ஏகப்பட்ட குண்டுகள் அந்த பகுதிய தொலைச்சு எறியும். ரஷ்யா தன்னோட அணு ஆயுத பலத்த தான் பெருசா காட்டும். எப்படி காட்டும் அப்டின்னா, மறைமுகமா அவர்கள் நாள்தோறும் 1000 நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் வெளியில தெரியாம ரகசியம் காப்பார்கள். ஆனா, இந்த மாரி காலகட்டங்கள்ல அமெரிக்கா கண்ல படுற மாரியே அணு ஆயுத படைகள் அங்கிட்டு, இங்கிட்டு நகரக்கூடிய விஷயத்த வெறித்தனமா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்த அமெரிக்கா உடனே என்ன செய்யும்? மீண்டும் டைரக்ட் கால் தான். டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு 2 சைடும் டைரக்ட் கால். லைன ஓப்பன்லயே வச்சுருங்க. அமெரிக்காவோட பெரிய ரிக்வெஸ்ட்டே இதான். கம்யூனிகேஷன் லைன மட்டும் துண்டிச்சிராதீங்க அப்படின்னு. ஏதாச்சும் செஞ்சுட்டா பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபோன எடுக்கவே இல்லன்னா, நிலைமை முடிஞ்சிருச்சு. கோதால குதிச்சு தான் ஆகணும். ஆனா, ஜெயிக்க முடியாத இடத்துல அமெரிக்கா குதிச்சதாக வரலாறே இல்ல. ஏமாந்து போய் 1, 2 இடத்துல குதிச்சு பல்ப் வாங்குன கதைகளும் இருக்கு. அது தனி. அப்படி உருவாயிறக்கூடாது அப்படிங்கிறக்காக 2வது தடவ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தொடர்பு கொண்டு, டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குறத பத்தி பேசியிருக்கார்கள். அதெல்லாம் சும்மா பேசினது தான். நாங்க அப்படிலாம் ஒரு உத்தரவு குடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கார்கள். இத 2 பேரும் அஃபிஷியலா சொல்றார்களா அப்படின்னு கேட்டா, 2 பேரும் ஃபோன் போட்டத மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்படி ரஷ்யா கால்ல அமெரிக்கா விழுந்துச்சுன்னா, அமெரிக்காவும் சொல்லப் போறதில்ல, ரஷ்யாவும் சொல்லப் போறதில்ல. ஏன்னா, இவன் கால்ல விழுகிறதே வார்றக்கு அப்படிங்கிற மனநிலையில ரஷ்யா இருக்கும். கால்ல விழுகிறத போய் ஊருக்குள்ள எவனாச்சும் சொல்லுவானா? அதுவும் அமெரிக்கா சொல்லுமா? சொல்ல வாய்ப்பில்ல. ஆனா, பல டெலகிராம் சேனல்களோ, அமெரிக்க ஏஜென்சிகளோ உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணுவார்கள். இவர்களா கசிய விடுற தகவல்களை எடுத்து சொல்லுவார்கள். இந்த இடத்துல நம்ம உத்து பார்க்கிறது, அமெரிக்கா இப்படிலாம் பேசக்கூடிய நாடா? அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா பேசக்கூடிய நாடு தான். அமெரிக்கா ஒரு படுதோல்விய நோக்கியும் போகாது. தன்னோட நிலப்பரப்புக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற விஷயத்துலயும் இறங்காது. இந்த ஏமாந்து போய் வியட்நாம்ல அடி வாங்குறது, ஆப்கானிஸ்தான்ல அடி வாங்குறதுலாம் வேற கதை. ரஷ்யா கூட மோதும்போது, நேரடியா அமெரிக்க நிலப்பரப்புகள்ல அடி வாங்கும் அப்படிங்கிறது உறுதி. 100% உறுதி. எந்த பேப்பர்ல வேணாலும் எழுதி, எந்த அனலிஸ்ட் வேணாலும் கையெழுத்து போடுவார். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இந்த மாரி ஃபோன் கால் போயிருக்கும். சமாதானமா தான் பேசியிருப்பார்கள். இத இன்னொரு வடிவத்துல கூட நம்ம பார்க்கலாம். ரஷ்யா, அமெரிக்கா மோதல் அப்படின்னா, அமெரிக்க நிலங்கள் ரஷ்ய நிலங்கள் எவ்வளவு தூரம் சேதமாகுமோ, ஈக்குவலா 100% சேதமாகும். ஈக்குவலா 100% இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா, இங்க அமெரிக்கா, சீனா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 25லேருந்து 35 தாண்டுறதே, அதாவது அமெரிக்க நிலங்கள் பாதிப்படையறது 25லேருந்து 35 தாண்டுறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா, 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்ல முரட்டுத்தனத்தோட உச்சத்துல இருந்த ஜப்பானால ஒரு ஹார்பர தாண்டி முடியல. ஆனா, அந்த ஹார்பருக்கு மிகப்பெரிய விலை குடுக்க வேண்டியது வந்துருச்சு. இந்த மாரி தான் அமெரிக்காவோட எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் இருக்கும். அதனால அந்த 25% 35% பாதிப்புக்கு தான் அடம் புடிச்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட டைரக்ட் லைன ஓப்பன்ல அப்படின்னு சொல்லி சீனாவ ஏகப்பட்ட பிரஷர் பண்ணி வலிக்கும் கொண்டு வந்துருச்சு அமெரிக்கா.
இந்த 25% 35%ங்கிறதும் பேப்பர் கால்குலேஷன் தான். ஏன்னா சீன ஆயுதங்கள் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது களத்துக்கு வந்தாதான் தெரியும். அது பாட்டு அமெரிக்காவுக்கு 100 கிலோமீட்டர் தள்ளி நடுக்கடல்லேயே அமெரிக்கா வந்துருச்சுன்னு வெடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா காப்பி கேட் தானே. அப்படி இருக்கும்போது கூட ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லாம தான் டைரக்ட் லைனா ஓபன் பண்ணி விட்டார்கள். அப்படி இருக்கும்போது ரஷ்யா கிட்ட "பலத்தக்கடா மார்புல பாஞ்சிருச்சு சாமி, என்னை விட்டுரு" அப்படிங்கிற சாராம்சத்தோட தான் ஏதாச்சும் பேசியிருப்பார்கள். உக்ரைன் யுத்தம் நீள நீள ஜெலன்ஸ்கியோட ஜாதகம் மாறும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்ப்பும். உதாரணத்துக்கு யுத்தம் நீண்டுகிட்டே போச்சுன்னா ஜெலன்ஸ்கியை இங்கேயே முடிச்சு கட்டிடுவாங்க. தனியா ஒரு பாதி நிலப்பரப்பை பிரிச்சும் ஆள முடியாது. ஒருவேளை யுத்தம் நின்னு பிரிச்சு ஆண்டாலும் ரொம்ப நாட்களுக்கு உக்ரைனுக்குள்ள உட்கார முடியாது. வேற எங்கேயாச்சும் ஓடி தஞ்சம் அடையணும். இப்படிதான் எல்லாரோட பார்வையும் இருந்துச்சு. ஆனா யுத்தம் நடக்க நடக்க அமெரிக்க ரஷ்யா மோதலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையாட்டுக்கு நிலைமை அவ்வளவு மோசமா ஆயிப்போச்சு.